சார், திருமண தடை இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காலத்துல 30 வயசுக்கு மேல திருமணம் ஆகலாம் எங்கேயோ 1, 2 பேரை பார்த்துருப்போம். இப்போ எந்த குடும்பத்தை எடுத்தாலும் அதுல யாராவது ஒருத்தர் திருமணம் ஆகாம தான் இருக்காங்க. ஸோ விரைவில் கூடிய சீக்கிரம் அவங்க நினைச்ச மாதிரி திருமணம் அமைய என்ன சார் பண்ணணும்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் கங்கண யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலத்தில் வரணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகம் பார்க்குற சாதாரண அப்படிங்கிறத விட ஜாதகம் கணிச்சு சொல்லக்கூடிய ஜோசியர் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி உள்ளவங்க கூட திருமணத்துக்கு வந்து குரு பலம் வந்தால் திருமணம் நடக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிடுறாங்க. ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் சார்பாக கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நம்மளோட கேள்விக்கு வந்து தெளிவான விளக்கம் தர்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக ரெடியாக இருக்காரு. ஸோ அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுருவோம். வணக்கம் சார். வணக்கம் சார், திருமண தடை இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் 30 வயசுக்கு மேலே திருமணம் ஆகலாம் எங்கேயோ 1, 2 பேரை பார்த்துருப்போம். இப்போ எந்த குடும்பத்தை எடுத்தாலும் அதில் யாராவது ஒருத்தர் திருமணம் ஆகாம தான் இருக்காங்க. ஸோ விரைவில் கூடிய சீக்கிரம் அவங்க நினைச்ச மாதிரி திருமணம் அமைய என்ன சார் பண்ணணும்? பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது இருமணம் இணையக்கூடிய திருமணம் அப்படிங்கிற அந்த புனித காரியம் வந்து தடை இல்லாமல் காலத்தில் கல்யாணம் அப்படிங்கிற அமைப்புக்கு அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னா, கல்யாணம் அந்த அமைப்பில் வந்து கௌரவம் அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா, அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் கங்கண யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலத்தில் வரணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகம் பார்க்குற சாதாரண அப்படிங்கிறத விட ஜாதகம் கணிச்சு சொல்லக்கூடிய ஜோசியர் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி உள்ளவங்க கூட திருமணத்துக்கு வந்து குரு பலம் வந்தால் திருமணம் நடக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிடுறாங்க. குருபலம் வந்தால் திருமணம் நடக்குங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. குருபலம் வந்தால் திருமணத்துக்கு உண்டான வரன் வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனால் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து குருபலம் வந்தால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா குருபலம் வந்தால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒருவர் வந்து இப்போ கடகராசின்னு வைங்களே, கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு குருபலம் இருக்குதுன்னு சொல்கிறோம்னு வைங்களே, அப்போ கடகராசியை சேர்ந்த எல்லோருக்குமே திருமணம் நடக்குமான்னு வந்து பார்த்திங்கன்னா, கடகராசியில் 5 வயது குழந்தையும் இருக்கும், 55 வயசு பெரியவரும் இருப்பார். அப்போ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்குங்கிற விஷயத்தை இந்த குருபலம் ஒன்றை வச்சே நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம். ஆக குருபலம் வந்தால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்புக்கு மேலே, அந்த சந்தோஷமான சொல்லுக்கு மேலே பொதுவாகவே கங்கண யோகம் வந்தால் உங்களுக்கு கல்யாணம் நிற்காதுங்கிற விஷயத்தை உறுதியாகவே சொல்லலாம். அப்போ கங்கண யோகம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கங்கண யோகம் அப்படிங்கிறது 3 முறை வரும் ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 3 முறை கங்கண யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். அந்த 3 முறை வரக்கூடிய அந்த கங்கண யோகத்தில் சில பேருக்கு முதல் முறை வரக்கூடிய கங்கண யோகத்திலேயே திருமணம் நடக்கும். இன்னும் சில பேருக்கு 2வது முறை வரக்கூடிய கங்கண யோகத்தில் திருமணம் நடக்கும். இன்னும் சில பேருக்கு 3வது முறை வரக்கூடிய கங்கண யோகத்தில் திருமணம் நடக்கும். அப்படி கங்கண யோகம் வரக்கூடிய வயது வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து 19 வயசுலேயே கங்கண யோகம் வரும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 வயசில் கங்கண யோகம் வரும். இன்னும் சில பேருக்கு 39 வயசில் தான் கங்கண யோகம் வருவதாக சாஸ்திரத்தில் அந்த ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணக்கூடியது, 7 வயசு 8 வயசு 12 வயசுலேயே கங்கண யோகம் இருக்கக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருந்தது. அதனால் முதல் கங்கண யோகத்திலேயே திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சூழல்களும் அதற்காக பெரியவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. இந்த காலத்தில் வந்து திருமணம் பண்ணக்கூடிய கங்கண யோகம் வந்தாலும் சரி, கட்டிக்கக்கூடிய கணவன் மனைவியில் வந்து இருவரும் ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, அதாவது யாரை திருமணம் பண்ணுறோமோ அந்த திருமணம் பண்ணக்கூடிய யுவன் அல்லது யுவதி வந்து இருவருமே தயாராக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தள்ளி போடக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது. எதனால்? இந்த படிப்பு முடிஞ்சிடட்டும், இந்த உத்தியோகத்துக்கு போயிடலாம், இதை விட பெரிய உத்தியோகம் போயிடலாம், ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம், ஒரு சொந்த வாகனம் வாங்கிடலாம், இன்னும் கொஞ்சம் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிட்டு இன்னும் சம்பாத்தியத்துக்கு உறுதியாகிட்டு அப்புறம் திருமணம் பண்ணலாங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் வந்து அந்த சின்ன வயசில் திருமணம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் காலம் தாழ்ந்து சரியான முறையான வருமானத்தோடு எதிர்காலத்தை வந்து சந்திக்கக்கூடிய திறனோடு திருமணம் பண்ணக்கூடிய சூழலில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அப்படியெல்லாம் எல்லாமே சரியாக இருந்து எல்லாமே நல்லபடியாக நடந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து வயது போய் கூட திருமணம் ஆகாமல் கவலைப்படுறாங்க இல்லையா, அவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது. பொதுவாகவே
பிள்ளைகள் வந்து திருமணம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கலை அப்படிங்கிற கவலை பிள்ளைகளை விட அந்த பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு தான் கவலை அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போனாங்கன்னு வைங்களே, அங்கே கேட்பாங்க இல்லையா, இன்னும் பையனுக்கு திருமணம் பண்ணலையா, வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுட்டு இன்னும் திருமணம் பண்ணாமல் வந்துட்டு இருக்கிறியா, அல்லது உன்னோட பொண்ணை விட 2 வயசு கம்மியாக இருந்தது, அந்த பொண்ணு திருமணமாகி செட்டில் ஆயிடுச்சு, அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுச்சு, ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது நமக்கு வந்து நல்லது கெட்டதுக்கு போகக்கூடிய வந்து ஒரு திராணி இல்லாமல் ஒரு கவலைப்படக்கூடிய சங்கோச்சப்படக்கூடிய சூழல் நிறைய வந்துட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற அந்த வைபவம் காலத்தில் நடக்க வேண்டிய அமைப்பு இருந்து நடந்ததுன்னா சந்தோஷம். அப்படி நடக்க வேண்டிய அந்த வைபவம் வந்து நடக்காமல் தேவையில்லாத தடை அல்லது தாமதம் ஏற்படுதுன்னு வைங்களே, அந்த மாதிரி உள்ளவங்க திருமணத்துக்கு வரன் அல்லது பெண்ணு ரெடியாக இருந்து கூட திருமணம் நடக்காமல் வந்து கவலைப்படுறவங்க திருமணஞ்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமணஞ்சேரிக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் போயிட்டு வர்றது நல்லது. அப்படி போகும் பொழுது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு பொண்ணு இருந்தது அப்படின்னா அந்த பொண்ணு பேரில் வந்து அங்கே அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி திருமணத்துக்கு பையன் இருந்தாருன்னா அந்த பொண்ணு போகும்போது பையன் வந்து அர்ச்சனை பண்ணலாம். அல்லது திருமணத்துக்கு வந்து இப்போ நிறைய வீடுகளில் வந்து திருமணம் நடக்காததுக்கு முதல்லயே வந்து இருவரையும் வெளியில் கோயிலுக்கு அனுப்புறது அல்லது வெளியில் அனுப்புறதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி உள்ள பொழுது நம்ம எங்கெங்கே போகிறத விட அந்த திருமணமாகாத இளம் காளைகள், இளம் கன்னியர் காளைகள் வந்து அந்த திருமணஞ்சேரிக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் கைகூடி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும். இது ஒன்று. இது வல்லாமல் பொதுவாகவே வந்து முருகப்பெருமான் பழனிமலை முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில் போகிறோம் அப்படிங்கிறத விட அங்கே வந்து தங்கத்தேர் இழுப்பாங்க. அந்த தங்கத்தேர் இழுக்கும் பொழுது வசதி இருந்தால் நாமளும் பணம் கட்டி கட்டணம் கட்டி அந்த தங்கத்தேரை வந்து நாமளும் கொஞ்சம் நேரம் கைப்பிடிச்சி இழுக்கலாம். அப்படி வந்து பணம் கட்ட வசதி இல்லாமல் இருந்துன்னு வைங்களே, தங்கத்தேர் பவனி வரும் பொழுது அந்த தங்கத்தேருக்கு பின்னாடி அந்த தங்கத்தேர் வலம் வரக்கூடிய அந்த 1 மணி நேரமாக நீங்கள் தரிசனம் வச்சு முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அந்த தங்கத்தேர் வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த தங்கத்தேருக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து காசுகள் இருப்பாங்க. காயின்ஸ் 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா காயின்ஸ் வந்து தூவி விடுவாங்க. அப்படி விழும்பொழுது அதில் ஏதாவது ஒரு காயின்ஸை எடுத்து வந்து உங்களுடைய வீட்டில் வந்து வச்சுக்கிறது வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று. பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் கைகூடி வரணும் அப்படிங்கிற அந்த கல்யாணம் கைகூடி வருவதற்காக இருந்தாலும் சரி, அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் அதாவது முருகப்பெருமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலகர் வடிவில், குழந்தை வடிவில், அரசகோள வடிவில், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டி கோலத்தில், இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களில் வந்து முருகப்பெருமான் காட்சி தருவார். அதில் வந்து மயிலோடு, அதாவது வேலுண்டு மயிலுண்டு பயமலின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து முருகப்பெருமான் வந்து வேலோடு கண்டிப்பாக இருப்பார். ஆனால் மயிலோடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் ஒரு சில அமைப்பில் தான் காட்சி தருவார். அந்த மாதிரி அந்த வேலோடு மயிலோடு காட்சி தருகிற முருகப்பெருமானுடைய படத்தை உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா, கோயிலுக்கு போக முடியல அல்லது வெளியில் போக முடியல, அதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பெண்ணை வந்து அழைச்சிக்கிட்டு நம்ம போக முடியல, அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணலாம், எனக்கு அலுவலகத்தில் வேலை இருக்குது, இந்த மாதிரி எதுவுமே போகாமல் நான் பிரார்த்தனை பண்ணுனா கல்யாணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன சிறிய சிறிய பிரார்த்தனைகளுக்கு கூட பெரிய பெரிய பலன் கிடைக்குது அப்படிங்கிற உண்மையான விஷயம் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால தாராளமாக யாராக இருந்தாலும் கல்யாணம் அப்படிங்கிற உறுதி பண்ணாமல் இருந்தாலும் சரி, கல்யாண வயசு வந்து சரியான பெண்ணு கிடைக்காமல் இருந்தாலும் சரி, கல்யாண வயசுக்கு கூடிய பெண்ணுக்கு வந்து சரியான ஆண் கிடைக்காமல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உள்ளவங்க வந்து கல்யாண வயசில் உள்ள கல்யாணத்தில் விருப்பப்படுற மட்டுமல்ல, காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பருவ வயசில் உருவத்தை பார்த்து காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே உங்களுடைய காதல் கைகூடி கல்யாணத்தில் முடியணும் அப்படின்னா இந்த கந்தப்பெருமான் வேலோடு மயிலோடு காட்சி தருகிற கந்தப்பெருமானுடைய படத்தை உங்களுடைய வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிறது. ஒவ்வொரு நாளும் கந்தப்பெருமான் மயிலோடு இருக்கக்கூடிய அந்த படத்தை வந்து நீங்கள் கண்ணால் பார்க்குறது, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் வெகு விரைவிலேயே கூடி வரக்கூடிய, எவ்வளவு தடைகள் இருந்தால் கூட அந்த தடைகள் தானாகவே விலகக்கூடிய, காதல் சம்பந்தப்பட்ட உங்களுடைய உண்மையான காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெற்றவங்களுடைய மென்மையான உண்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான கல்யாண ஒரு அமைப்பு நிச்சயமா. அதாவது கல்யாணம் களை கட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலைகளை கொடுக்கக்கூடிய அந்த கலை என்ற மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முருகப்பெருமானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. எதனால் சார் கல்யாணத்துக்கு முருகப்பெருமானை கும்பிட சொல்கிறீங்க, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முருகப்பெருமானை வந்து வழிபட சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, முருகப்பெருமானுடைய ஜாதகத்தில் கலஸ்தர காரகர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அச்சம் இல்லாமல் கல்யாணத்துக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் தெய்வம் முதற் கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
சூப்பர் சார். முருகப்பெருமானை பத்தி வந்து பல வரலாறு தெரிஞ்சாலும் இந்த வரலாறு எங்களுக்கு புதுசா இருந்தது. ரொம்ப நன்றி தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கும். பல காதல் ஜோடிகளுக்குமே வந்து நீங்க அழகான ஒரு சஜஷன் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த சஜஷன் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நிகழ்ச்சியில கலந்து தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தை காட்டி அதை பற்றின தெளிவான விளக்கமும் தெரிஞ்சுக்கணும், சந்தேகங்களும் கேட்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான தெளிவான ஒரு வழி தான் சொல்ல போகிறேன். கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்காக மட்டுமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவியில் ஏராளமான நிகழ்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.